இந்த புக்கை வாங்குறதுக்கு காலையில் அலைன்னு அலைஞ்சேன். ஏன்னா நம்மளோட அடுத்த சிஎம் யாருன்னு விகடன் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க. 2021 ஸ்டாலின் சிஎம் ஆவார்னு கரெக்டாக சொன்னாங்க. அது மாதிரியே நடந்துச்சு. அவங்க கணிச்ச தொகுதியும் கரெக்டாக இருந்துச்சு. இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புக்கை புரட்டி பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு 121, அதிமுகக்கு 83, தாவேக்காக்கு 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ட்விஸ்டே, இந்த முறை எந்த கட்சிக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது, தனி பெரும்பான்மை கிடைக்காது. ஒரு ஹங் அசம்பிளி தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் திமுகவுக்கு 97 இடம், காங்கிரஸுக்கு 10 இடம், மொத்தமாகவே 121 இடம் தான் கிடைக்கும். அதிமுகவுக்கு 83 இடம் கிடைக்கிருக்காங்க. இப்படி சொல்கிற இவங்க தான் இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் வேணும்னு கேட்டிங்கன்னா 62% ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டோட அடுத்த எதிர்கால தலைவர் யாருன்னா 47% விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ யாருங்க சிஎம்மா வரணும்னா 44% விஜய்னு சொல்லியிருக்காங்க, 28% ஸ்டாலின் சாரை சொல்லியிருக்காங்க, 25% எடப்பாடியை சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு 44% கிடைச்சிருக்கு. ஸோ யாருங்க நெக்ஸ்ட் சிஎம்?